சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. சிவம் சாய் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு எப்படி மிக எளிமையாக தயாராவது என்ற ப்ரிப்பரேஷன் டிப்ஸையும் ஸ்ட்ராட்டஜியும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் தான் இந்த வகுப்புல உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். உங்க சீனியர்ஸ்ல இருந்து யாரு நீங்க கேட்டாலுமே அவங்க அட்டப்படி நீங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா யாருமே ஒரு நாளை எப்படி பயன்படுத்துறது, ஒரு வாரத்தை எப்படி பயன்படுத்துறது, எக்ஸாம் வரைக்கும் ஷெட்யூலை எப்படி கொண்டு போறது, ஸ்டடி பிளானை எப்படி உருவாக்குறது, என்னென்ன சயின்டிபிக் மெத்தடை யூஸ் பண்ணா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் போன்ற எந்த விஷயத்தையுமே சொல்லி தரதில்லை. எனவே எல்லா விதமான டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே இந்த ஒரு வகுப்புல சொல்லியிருக்கிறேன். இந்த வகுப்புல ஹவு டு ஸ்டார்ட் குரூப் 4 ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டடி பிளான் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த டாபிக் தான் முழுமையா உங்களுக்கு விளக்க போறேன். முதல் விஷயம் என்னன்னா, எப்போதுமே நம்ம பிளான் பண்ணி தான் எந்த விஷயத்தையுமே செய்யணும். பிளான் பண்ணாம நம்ம பண்ணாலே கண்டிப்பா அந்த விஷயம் நமக்கு கடைசி வரைக்கும் பாரமா தான் இருக்குமே தவிர அதனால் நமக்கு எந்த பயனுமே விளையாது. எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை பிளான் பண்ணி அடிக்கணும் என்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரேன். முதல் விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த வகுப்பு உங்களுக்கு வெற்றி வாகை சுவட வைக்கும் வகுப்பு என்பதை நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு 3 கேள்விகளை கேட்க விரும்புறேன். நீங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகும் முடிவை எப்படி எடுத்தீங்க அப்படின்றத முதல்ல நீங்க சொல்லணும். நீங்க சுய உந்துதல்ல எடுத்தீங்களா, இல்ல பெற்றோர் உங்களை படிக்க சொன்னாங்களா, இல்ல நண்பரால் உங்களுடைய நட்புக்காக படிக்க ஆரம்பிச்சுக்கலாம்? இந்த 3 வகையில நீங்க எதன் மூலம் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படிப்பதற்கு தயாராகிறீர்கள் என்ற பதிலை நீங்க சொல்லணும். இந்த 3 பதில நீங்க எந்த பதில சொன்னாலும் கவலை இல்லை. நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிப்பது என்பதே ஒரு சரியான பாதை தான். அதனால் நீங்களா எடுத்திருந்தாலும், உங்களுடைய பெற்றோர் உங்களை தள்ளி இருந்தாலும், உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்க படிக்கிறதா இருந்தாலும் இது சரியான ஃபீல்டு தான். அதை முதல்ல மைண்ட்ல வச்சுங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு முதல் விஷயமே என்னன்னா, நேர்மறை எண்ணங்கள். நான் போட்டியாளன், ஐ எம் எ காம்படிட்டர், நான் வெற்றியாளன், ஐ எம் எ வின்னர், நான் சாதனையாளர், ஐ எம் எ அச்சீவர். இத ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்ல பழகணும். ஏன் இந்த ரகசியம், இந்த சீக்ரெட் ட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றேன்னா, ஒரே வகுப்பில் இருக்கக்கூடிய 2 குரூப் ஆஃப் மாணவர்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு குரூப்ல 10 மாணவர்கள், இன்னொரு குரூப்லயும் 10 மாணவர்கள். ஒரே கணித கேள்வியை தான் நம்ம அவங்களுக்கு தரோம். ஆனா தரும்போதே ஒரு குரூப் ஆஃப் மாணவர்களுக்கு இந்த கேள்வி எளிமையானது என்று சொல்லி சால்வ் பண்ண சொல்றோம். இன்னொரு செட் ஆஃப் மாணவர்களுக்கு கடினமானது என சொல்லி சால்வ் பண்ண சொல்றோம். இதுல கடினம் என முன்கூட்டியே தீர்மானித்து விட்டு அதை சால்வ் பண்ணவங்க நிறைய பேர் சால்வ் பண்ணவே இல்லை, அந்த கணிதத்திற்கான பதிலை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் எளிமை என முன்கூட்டியே தன்னுடைய மனதில் பதிய வைத்து அந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவங்கள சரியா சால்வ் பண்ணிட்டாங்க. இந்த வெற்றிக்கான காரணம் என்னன்னா, அவர்கள் நேர்மறை எண்ணத்தோடு தேர்வு, இந்த கணிதம் எளிமையானது என அவர்களுடைய மனசுல பதிய வச்சதுதான். எனவே மாணவர்களாகிய நீங்கள் முதல்ல இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்பது எளிமையானது என்ற நேர்மறை எண்ணத்தை வளர்த்துங்க. அதற்கு அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, 4 வழிகளை பின்பற்ற வேண்டும். 4 வழிகள் என்பதை விட 4 வலிமைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். 1 செயலின் வலிமை. செயலின் வலிமை என்றால், நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதக்கூடிய நாளன்று உங்க கையில் வாங்கக்கூடிய அந்த வினாத்தாள் தான் செயலின் வலிமை. அந்த செயலை தான் நீங்க மிக சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க. அந்த கொஸ்டினை தான் மிக சிறப்பா நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க. அப்ப நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை மிக சுலபமாக எதிர்கொள்ளணும்னா முதல்ல பாடத்திட்டத்தை நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டும். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் முழுக்க பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு கூடவே முந்தைய தேர்வு நாட்களை 100% பிராக்டிஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இருந்து நமக்கு கேட்கப்படும் வினாக்கள் எப்படி கேட்கப்படுகிறது என்பதை முந்தைய தேர்வு நாட்களை வச்சுதான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதற்கு அடுத்தது தன் வலிமை. உங்களுடைய வலிமை என்ன என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மன வலிமையை நீங்க ஊக்கப்படுத்திக்க வேண்டும். அதற்கு அடுத்தது துணை வலிமை. துணை வலிமை தான் மிக மிக முக்கியம். உங்களை சுற்றி உங்களுக்கு மேலும் வலிமையூட்டுபவர்களை மட்டும்தான் நீங்க வச்சுக்கணும். அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, இவர்கள் மட்டும்தான் நமக்கு துணை வலிமையாக வருவார்கள். மற்ற யாருமே உங்களுக்கு துணை வலிமையாக வர மாட்டார்கள். உங்களுடைய பகைவர்களோ, உங்களுக்கு கெடுதல் செய்பவர்களோ உங்களுடைய வினை துணை வழியாக எப்பொழுதும் வரமாட்டார்கள். முதல்ல நீங்க மன வலிமையோடு இருக்கணும்.
உங்களுடைய துணை வலிமையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது எதிர் வலிமையை குறைக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். பயம் உங்களுடைய வலிமைக்கு எதிர் வலிமை, நம்பிக்கையின்மை உங்களுடைய வலிமைக்கு எதிர் வலிமை, கால விரயம் உங்களுடைய நம்பிக்கைக்கு எதிர் வலிமை. அது தேர்வு நேரத்தில் உடல் நலம் குன்றுதல் போல் நீங்களே சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுதல், இது எல்லாமே எதிர் வலிமை. நீங்க செயலின் வலிமையை சிறப்பாக செய்தாலும், உங்களுடைய வலிமை சிறப்பாக இருந்தாலும், துணை வலிமை சிறப்பாக இருந்தாலும், உங்களுடைய வலிமையை குறைக்கக்கூடிய எதிர் வலிமை அதிகமாக இருந்தால் நீங்கள் தோற்று விடுவீர்கள். எனவே எப்பொழுதுமே பயப்படாதீர்கள், நம்பிக்கை இல்லாம இருக்காதீங்க, காலவரையும் செய்யாதீர்கள். இது ரொம்ப முக்கியம். அப்ப வெற்றிக்கான சமன்பாடு என்ன? வெற்றிக்கான சமன்பாடு தன் வலிமையை பெருக்கிக் கொள்ளுங்கள், துணை வலிமையை பெருக்கிக் கொள்ளுங்கள், எதிர் வலிமையை குறைத்து கொள்ளுங்கள். இப்படி செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வெற்றி சமன்பாடை கொடுத்தவர் யாருன்னு சொல்ற பாருங்க. இந்த வெற்றி சமன்பாடை கொடுத்தவரே திருமூலர் அவர்கள் தான். என்ன சொல்றாரு பாருங்க, தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். உன்னுடைய வலிமை அறியாம தான் நீங்க தோல்வி பெறுறீங்க. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், உங்களுடைய வலிமையை நீங்கள் அறிந்தபின் தன்னையே ரட்சிக்கத்தான் இருந்தானே, உங்களையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். முதல்ல உங்களுடைய வலிமையை தெரிஞ்சுங்க, உங்களுடைய எதிர் வலிமையை குறைத்து கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமான இரண்டாவது விஷயம். வெறும் புத்தகத்தை எடுத்து வைத்து படிப்பது மட்டும் படிப்பு அல்ல. அதற்கு முன்பே நீங்கள் மனதளவில் உடல் அளவில் தயாராவது மிக மிக முக்கியம். அடுத்தது மூன்றாவது, படிப்பு வியூகம். ஸ்டடி பிளான் எப்படி செய்வது? ஸ்டடி பிளான் எப்படி செய்வது? எப்படி நீங்க ஸ்டடி பிளானை ஃப்ரேம் பண்ணோம்னா, இந்த மாதம் ஏப்ரல் மாதம், தேர்வு வரக்கூடிய மாதம் டிசம்பர் மாதம். இந்த ஏப்ரலுக்கும் டிசம்பருக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாதங்களையும் முதலில் எழுதிக்கணும். அந்த மாதத்தில் நமக்கு வழங்கப்பட்டுள்ள நாட்களின் எண்ணிக்கையை எழுதிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு ஏப்ரலுக்கு 10 நாட்கள் மீதம் இருக்குது, நான் எழுதிக்கிறேன். அடுத்தது மேக்கு 31, ஜூனுக்கு 30, அதே போல டிசம்பர் 20ஆம் தேதி தேர்வுனா 19 நாட்கள் என்னுடைய கையில் இருக்கிறதுன்னு எழுதிக்கிறேன். முதல்ல இதை தான் நீங்க ஃப்ரேம் பண்ணும். அடுத்தது பாடத்திட்டத்தை எடுத்துக்கணும். பாடத்திட்டத்தில் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது தமிழ். அதற்கு அடுத்தது 25 கேள்விகள் வரக்கூடிய கணிதமும் ரீசனிங்கும். அதற்கு அடுத்தது ஜிஎஸ்ல தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு. அதற்கு அடுத்தது எக்கனாமிக்ஸ் மற்றும் பாலிட்டி. அதற்கு அடுத்தது ஹிஸ்டரி. அதற்கு அடுத்தது புவியியல், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ். இப்படி நீங்கள் பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு எதை நம்ம படிச்சா அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் என்பதன் அடிப்படையில் உங்களுடைய சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்க, ஏப்ரல்ல 10 நாளும் நான் படிக்க வேண்டியது தமிழ் மேக்ஸ். மேலையும் தமிழ் மேக்ஸ் படிக்க போறேன், ஜூன்லையும் தமிழ் மேக்ஸ் படிக்க போறேன். இந்த 2.5 மாதத்துல தமிழையும் கணிதத்தையும் முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய டார்கெட். இதை எப்படி ஒவ்வொரு நாளுக்கும் பிரிக்கணும், அந்த ஒவ்வொரு நாளையும் எப்படி மணிக்கணக்கா பிரிக்கணும் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய வழிமுறைகள்ல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது முதல் ஸ்டெப். ஜூலை ஆகஸ்ட்ல நம்ம ஜெனரல் ஸ்டடிஸ் முடிக்கணும் அப்படின்றத எய்ம் ஃபிக்ஸ் பண்ணோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த செப்டம்பர் அக்டோபர்ல பார்ஷியல் ரிவிஷனை நீங்க வச்சுக்கணும். பார்ஷியல் ரிவிஷன்னா தமிழ் மேக்ஸை நீங்க கண்டிப்பா இந்த பார்ஷியல் ரிவிஷன்ல கொண்டு வரணும். அக்டோபர்லயும் தமிழ் மேக்ஸை பார்ஷியல் ரிவிஷன்ல கொண்டு வரணும். ஏதாவது புதிதாக படிக்க வேண்டியது இருந்தா செப்டம்பர் அக்டோபர்லயே படிச்சு முடிச்சிடணும். நவம்பர் முழுக்க முழுக்க ஃபுல் ரிவிஷன். இது வரலும் நீங்க என்ன படிச்சீங்களோ அது ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். டிசம்பர்ல 19 நாளுமே ஒன்லி ரிவிஷன், புதிதாக எதையுமே படிக்க கூடாது. இப்படிதான் உங்களுடைய படிப்பு வியூகத்தை மாதத்துக்கு முதல்ல பிரிச்சுக்கணும். அதற்கு அடுத்தது ஒவ்வொரு வாரத்துக்கும் பிரிச்சுக்கணும். அதற்கு அடுத்தது தினமும் எப்படி ஸ்பிளிட் பண்ணோன்றத அடுத்தடுத்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது படிப்பு வியூகத்தை உருவாக்குங்கள். இப்ப பல பேர் வேலையை விட்டுட்டு டிஎன்பிசி தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. பல பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு இருப்பீங்க. பல பேர் இன்னும் திருமணம் ஆயிருக்காது, 35 வயசு கூட தாண்டிட்டு இருக்கும். பல பேர் திருமணம் ஆகி குடும்பத்தை கவனிக்க முடியாம படிச்சுட்டு இருப்பீங்க. பல்வேறு சூழ்நிலையிலிருந்து மாணவர்களாகிய நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. வறுமை இருக்கும், வசதி இருக்காது, புத்தகம் வாங்க கூட வசதி இருக்காது, பல கடுமையான சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை தூற்றி கொண்டு மட்டும்தான் இருப்பாங்க. உங்களுக்கு அதுவே மிகப்பெரிய சவாலா இருக்கும். அந்த பேச்சுகளுக்கு எல்லாம் நீங்கள் எப்பொழுதுமே செவி சாய்க்காதீர்கள். ஏன்னா ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் கூட அவருடைய பேரன் இருக்கிறாரு. அவங்க ஒரு கழுதையோட பயணத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது ஒரு கிராமத்தின் வழியாக செல்லும் பொழுது அவங்க 3 பேரையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிழவனா அந்த பையனை என்ன பைத்தியமா, அந்த
கழுதைய பாரம் தூக்குறதுக்கு தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு மேல ஏறி இவங்க பயணம் செய்யாம ஏன் நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னு கிராம மக்கள் சொல்றாங்க. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த பெரியவர் அந்த கழுதை மேல ஏறி உட்காந்துக்கிறார். கொஞ்ச தூரம் கடந்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேறு குழுவினர் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு வெயில் அடிக்குது, இந்த கிழமை அந்த கழுதை மேல ஏறி உட்காந்துக்கிறாரு, அந்த சின்ன பையனை நடக்க வச்சுட்டு வர்றாரு, இவருக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு திட்டுறாங்க. உடனே அந்த பெரியவர் இறங்கிட்டு அவருடைய பேரனை மேல ஏறி உட்காருக்கிறார். இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய வேறு குழுவினர் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு பெரிய மோசமான பையன் பார், அவருடைய தாத்தா நடக்கிறாரு, இவன் கழுதை மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு அந்த பையனை திட்டுறாங்க. அதாவது கழுதை மேல யாரும் ஏறி உட்கார்ந்து பயணம் செய்யலனாலும் அவங்கள தூற்றுறாங்க, அந்த பெரியவர் அமர்ந்தாலும் தூற்றுகிறார்கள், அந்த சிறுவன் அமர்ந்தாலும் தூற்றுகிறார்கள். எனவே இந்த உலகத்துல நீங்க எதை செஞ்சாலும் இந்த உலகம் உங்களை ஏதாவது குறை கூறிக்கொண்டே இருக்கும், அதற்கான மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். எனவே நீங்க என்ன செய்யணும்னா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதற்கு செவி சாய்க்க கூடாது. உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய சவாலை நீங்கள் சமாளிப்பது மட்டும்தான் உங்க வேலை. மற்றவருடைய பேச்சுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள் அவருடைய பேச்சுக்கு. இது நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு யுக்தி. அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 10,000 மணி நேரம் ரூலை பயன்படுத்த வேண்டும். இது என்ன 10,000 மணி நேரம் ரூல்? ஒரு பள்ளி எடுத்துக்கிறேன், ஒரு கல்லூரி எடுத்துக்கிறேன். அதுல 3 வகையான மாணவர்கள் இருப்பாங்க. முதல் வகை 90% மேல் மதிப்பெண் எடுப்பாங்க. இரண்டாவது வகை 80% வரை மதிப்பெண் எடுப்பாங்க. இன்னொரு வகை 65% வரை மதிப்பெண் எடுப்பாங்க. இந்த 3 வகையான மாணவர்களுமே டிஎன்பிஎஸ்சி தேர்வுல நிச்சயம் வெற்றி பெற்றுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். 90% மேல் எடுத்தவங்க வெற்றி பெறுகிறார்கள், 65% எடுத்தவங்கள வெற்றி பெறுகிறார்கள். அவர்களுக்கான காலம் மட்டும்தான் வித்தியாசப்படுது, ஆனா வெற்றி என்பது வித்தியாசப்படவில்லை. எனவே மாணவர்கள், நீங்க இதுல எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் ஸ்லோ லேர்னர், நான் ஃபாஸ்ட் லேர்னர், நான் ஜெட் வேகத்துல படிப்பேன், நீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ரகசியம் இந்த 10,000 hours ரூல் தான். ஒரு மிகப்பெரிய ஆய்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா, இந்த உலகத்தில் சிறந்த ஆசிரியர்களாக உருப்பெற்றவர்கள் தாங்கள் சிறந்த ஆசிரியராக உருவாக 4,000 மணி நேரத்தை அதற்காக செலவிட்டிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய இசை பள்ளியை உருவாக்க நினைத்தவர்கள் 8,000 மணி நேரம் அதற்காக செலவழிச்சிருக்கிறாங்க. உலகின் தலை சிறந்த வயலின் நட்சத்திரமாக உருவாகியவர்கள் 10,000 மணி நேரம் அதற்காக செலவிட்டிருக்கிறார்கள். நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வை கிராக் பண்ண போறீங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற போறீங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய பயிற்சியை முதலீடு செய்ய வேண்டும். நீங்கள் எத்தனை மணி நேரம் பயிற்சி செய்கிறீர்கள் என்பதை விட எத்தனை மணி நேரம் முறையா சரியா திறம்பட பயிற்சி செய்தீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த 10,000 மணி நேர டார்கெட்டை உங்களுக்கு எப்படி நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதற்கு தான் நீங்க என்ன செய்யணும்னா, மாதத்தை ஒரு வாரமாக உடைக்க வேண்டும். அதை எப்படி உடைக்கணும்னா, சப்ஜெக்ட் டைம் டேபிள் என உடைக்கணும். எனக்கு 10,000 மணி நேரம் தேவையில்லை, எனக்கு 5,000 மணி நேரம் போதும் என்று நினைத்தால் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம்னு உடைச்சுங்க. எனக்கு 10,000 மணி நேரம் தேவைப்படும், நான் ஸ்லோ லேர்னர்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என ஸ்பிளிட் பண்ணிங்க. நான் ஃபாஸ்ட் லேர்னரும் இல்லை, ஸ்லோ லேர்னரும் இல்லை, எனக்கு ஒரு 7,000 மணி நேரம் போதும் நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 7 மணி நேரம் ஸ்பிளிட் பண்ணிங்க. நான் 10,000 மணி நேரத்தை கணக்கில் வைத்து உங்களுக்கு சார்ட் கொடுத்துருக்கிறேன். எப்படி பிரிக்கணும்? கிழமை பாடங்களை குறித்து கொள்ள வேண்டும். என்னென்ன பாடங்கள் இருக்கிறது என்பது பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு ஞாயிறு அன்று என்னென்ன பாடங்கள் படிக்க வேண்டும் என்பதை மணிக்கணக்கில் பிரிச்சுக்கணும். தமிழ் எத்தனை மணி நேரம், கணிதம் எத்தனை மணி நேரம், தமிழ்நாடு வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய வரலாறு, நடப்பு நிகழ்வுகள், அறிவியல், இப்படி நீங்க ஒரு நாளும் எத்தனை மணி நேரம் எந்த சப்ஜெக்டை படிக்கணும் என்பதை பிரிச்சுக்கணும். இதை நான் உங்களுக்கு ஒரு மாடலா கொடுத்திருக்கிறேன். இதை உங்களுடைய வலிமைக்கு ஏற்றார் போல் நீங்க ஏற்றம் இறக்கம் செய்து கொள்ள வேண்டும். இப்ப தமிழ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தமிழை 3 மணி நேரமா குறைச்சிக்கலாம். கணிதத்துல வீக்கா இருக்கிறவங்க கணிதத்தை 2 மணி நேரமா கூட்டிக்கலாம். உங்களுடைய வினை வலிமைக்கு ஏற்றார் போல், உங்களுடைய துணை வலிமைக்கு ஏற்றார் போல் நீங்க என்ன செய்யணும்னா,
இந்த டெய்லி ஸ்டடி பிளானை நீங்க மாத்திக்கணும். ஹவர்ஸை ஏற்றம் இறக்கம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் மாடல். இப்படி நீங்க எழுதி வச்சுதான் ஒவ்வொரு நாளையும் படிக்க ஆரம்பிக்கணும். இந்த ஒவ்வொரு நாளையுமே மணிக்கணக்கில் எப்படி பிரிப்பது என்பது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் டைம் டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சப்ஜெக்ட் டைம் டேபிள நீங்க அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டியது உடலினுடைய உறுதி. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போனா உங்களுடைய டோட்டல் ஷெட்யூல் கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர்ந்தாதான் நெல் உயரும். இப்போ உடலினை நீங்கள் நன்றபடியாக பேணி காத்தால் தான் நீங்கள் படிக்க முடியும். படித்தால் தான் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த உடல் தான் முக்கியம். எனவே என்ன செய்யணும், தினம் தினம் ப்ராப்பர் ஸ்லீப் வேணும். புவர் ஸ்லீப் இருக்கக்கூடாது. நல்ல தூக்கம் உங்களுக்கு குறைந்தபட்சம் 7-8 மணி நேரம் வேணும். ஹெல்த்தி ஈட்டிங் வேணும். நல்ல உணவுகளை உண்ண வேண்டும். மோசமான உணவுகளை தயவு கூர்ந்து தவிர்த்து விடுங்கள். பிசிக்கல் ஆக்டிவிட்டி தினமும் இருக்கணும். அதை உங்களுக்கு நான் ஷெட்யூல்லே சேர்த்து இருக்கேன். பிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். மென்டல் பிரஷர் ஆக்டிவிட்டி தான் இருக்கக்கூடாது. அதாவது உங்களை மன அழுத்தத்திற்கு தள்ளக்கூடிய எந்த விதமான செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும். நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் உங்கள் உடல் உறுதியாக இருந்தால்தான் உங்களால் படிக்க முடியும். நன்றாக படித்தால்தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். அடுத்தது 100க்கு 100 ரகசியம். எப்படி உங்களுக்கு 10,000 மணி நேரம் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தனோ, அடுத்து நான் சொல்லிக் கொடுக்க போறது 100க்கு 100 பெறுவதற்கான ரகசியம். அதற்கான ஒரு தாரக மந்திரம் என்னன்னா, 100 மடங்கு பயிற்சி 100க்கு 100 பெற்றுத்தரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் அளிக்க வேண்டும் என்றால் 100 கேள்விகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்க வேண்டும். ஒரு கேள்விக்கு 100 கேள்வி பயிற்சி. அப்ப 100 கேள்விக்கு 10,000 கேள்விகள் நீங்கள் பயிற்சி செய்திருக்க வேண்டும். 200 கேள்விக்கு 20,000 கேள்விகளை பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதுல 10,000 கேள்விகள் டெஸ்ட் சீரிஸ் மூலமாக அகாடமி கேள்விகளாக இருத்தல் மிக முக்கியம். அப்பதான் பல்வேறு விதமான மைண்ட் செட்ல கொஸ்டின் தயாரிப்பவர்களுடைய கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். மீதம் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி வினாக்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். மொத்தம் 20,000 வினாக்களை நீங்கள் எதிர்கொண்டால் நிச்சயமாக 100க்கு 100 சாத்தியம். இதுதான் அந்த ரகசியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இத பல பேர் செய்யறாங்களானா 100ல 90 பேர் இதை செய்யறதே கிடையாது. எனவே இதை கண்டிப்பா பின்பற்றணும். அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை கட்டுப்படுத்துதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, புத்தகம் எழுதுபவர் இருக்கிறார். புத்தக வெளியீட்டு நிறுவனம் என்ன செய்யுதுன்னா, அந்த புத்தகம் எழுதுபவர்கிட்ட ஒரு முக்கியமான தலைப்பை குறிப்பிட்டு விட்டு 1 வருடத்துல இந்த புத்தகத்தை நீங்க எழுதி கொடுங்க என ஆர்டர் கொடுக்கிறாங்க. அவர் என்ன செய்யறார்னா, அந்த ஆர்டரை எடுத்துக்கிறார். ஆனா 6 மாசமா என்ன செய்யறார்னா, தன்னுடைய நண்பர்களுடன் அந்த நேரத்தை செலவழிக்கிறார். தேவையில்லாத விஷயத்துக்கு செலவழிக்கிறார் நேரங்களை. மனதை கட்டுப்படுத்தாம இருக்கிறார். 6 மாதம் கழித்து அந்த வெளியீட்டு நிறுவனம் இவருக்கு தொடர்பு கொண்டு புத்தகம் எந்த அளவில் இருக்கிறதுன்னு கேட்கும் பொழுது, நான் இன்னும் புத்தகம் எழுதவே ஆரம்பிக்கலன்னு சொல்றாங்க. உடனே அந்த புத்தக நிறுவனம் அவருக்கு வழங்கிய ஆர்டரை கேன்சல் செய்கிறது. இதேதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிப்பேன், நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிப்பேன், நோட்டிபிகேஷன் வர்றவெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டேன். எப்படி ஜெயிக்க முடியும்? 3 மாசத்துல நீங்க இவ்வளவு பெரிய சிலபஸை முடிக்க முடியுமா? முடிக்கவே முடியாது. அப்ப மனசை கட்டுப்படுத்துங்க. மனசை கட்டுப்படுத்தி தினம் தினமும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். தினம் தினமும் உழைக்க ஆரம்பிக்கணும். அப்படி உழைச்சா மட்டும்தான் உங்களால் தேர்வுல வெற்றி பெற முடியும். ஏன் அப்படின்னா, பல பேர் நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிக்கிறேன் மனநிலை உள்ளவர்கள் தான். அப்படின்னா நமக்கு 99% பேர் போட்டியாளர்களாகவே இருக்க மாட்டாங்க. 1% பேர் தான் போட்டியாளர்களா இருப்பாங்க. அது யார்னா, தினம் தினம் படிப்பவர்கள். தினம் தினம் படிப்பவர்கள் 1% பேர் தான். எனவே மாணவர்களே, நீங்களும் அந்த 1% வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆர்டர் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுவது. அதற்கு நீங்கள் தினம் தினம் உழைக்க வேண்டும். இல்லைன்னா கண்டிப்பாக தோல்வி உறுதியாகும், வெற்றி உறுதியாகாது. அடுத்து நீங்கள் காலத்தை உங்கள் கைவசம் கொண்டு வர வேண்டும். தினம் தினம்
ஒரு மணி நேரத்தையும் எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டடி பிளான் சொன்னேன், ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன முடிக்க வேண்டும் என ஸ்டடி பிளான். அடுத்தது சப்ஜெக்ட் டைம் டேபிள் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும் என்று. அடுத்து நான் சொல்ல போறது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என சொல்லிக் கொடுக்க போறேன். இதுல முதல் அட்டவணை என்னன்னா, காலை 10 முதல் இரவு 10 மணி வரை நீங்கள் என்ன செய்யணும்னா, காலை உணவை 10 to 10:30 மணிக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது படித்தல் 10:30 to 12:30 வரைக்கும் 2 மணி நேரம் தெளிவாக படிக்க வேண்டும். அடுத்து அரை மணி நேரம் உணவு இடைவேளைக்காக எடுத்துக்கொண்டு கண்டிப்பா 1 மணி நேரம் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். டிஎன்பிசி தேர்வு வினாக்களோ இல்ல அகாடமி வினாக்களையோ கண்டிப்பாக பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அதற்கடுத்தது ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். நீங்க உறங்கலாம், இல்ல அந்த ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய நேரத்திலையும் கணிதம் பயிற்சி செய்யலாம். இந்த 1.5 மணி நேரம் என்பது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. அடுத்து கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது மாலை வெயில்ல நடைபயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்யுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு உதவும். அதற்கடுத்து 4 to 7 மணி வரை 3 மணி நேரம் தொடர்ச்சியா நீங்க படிக்கணும். 7 to 7:30 வரைக்கும் அரை மணி நேரம் உணவு இடைவேளை. 7:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை 2 மணி நேரம் நீங்கள் என்னென்ன படிச்சீங்களோ அதை ரீகலெக்ட் பண்ணணும். ரீகலெக்ட் என்றால் அதை நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும். இதை நீங்க தினம் தினம் செய்கிறீர்களா என்றால் இல்லை, படிச்சுட்டே போவீங்க, அடுத்த நாளும் எழுந்த உடனே படிச்சுட்டே போவீங்க. அப்படி படிச்சா இன்று படித்தது நாளை மறந்துவிடும், நாளை படித்தது நாளை மறுநாள் மறந்துவிடும், கடைசியா படிச்ச எல்லாமே மறந்துட்டு இருக்கணும். எனவே நீங்க என்ன செய்யணும், தினம் தினம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது 9:30 மணி முதல் 10 மணி வரை அடுத்த நாள் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என திட்டமிட்டு அதை விஷுவலாக நீங்கள் காட்சிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனால் காட்சிப்படுத்திக் கொள்வதற்கு வலிமை எப்பொழுதும் அதிகம். சோ இப்படி நீங்க காலை 10 முதல் இரவு 10 மணி வரை உங்களுடைய நேரத்தை பிரிச்சுக்கணும். இரவு 10 மணியிலிருந்து காலை 10 மணி வரை நீங்க எப்படி பிரிச்சுக்கணும்னா 7 மணி நேரம் உறக்கம் எடுத்துக்கணும். இரவு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா 5 மணி எழுந்துக்கிட்டு 7 மணி நேரம் உங்களுடைய உறக்கத்தை பிளான் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு 6 மணி நேரமே போதும்னா இதை 4 மணியாக மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்து தயாராகணும். ஒரு அரை மணி நேரத்துல நீங்கள் படிப்பதற்கு தயாராகி விட வேண்டும். அடுத்து 5:30 மணிக்கு நீங்க உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா 7:30 மணி வரை கடினமான பாடத்தை படிக்கணும். நல்லா பாருங்க, காலையில் கடினமான பாடத்தை படிக்கணும். ஏன்னா மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த டைம்ல ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும். படிக்கிறது எல்லாமே மைண்ட்ல நிற்கும். எனவே 5:30 மணி முதல் 7:30 மணி வரை கடினமான பாடத்தை படிங்க. 7:30 மணி முதல் 8:30 மணி வரை கண்டிப்பாக நடைபயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்யுங்க. 8:30 மணியிலிருந்து 9:30 மணி வரை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம விட்டுறாதீங்க. மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் மிகப்பெரிய தவறு இக்னோரிங் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகளை படிக்காமல் இருப்பது. இப்ப தினசரி 1 மணி நேரம் நடப்பு நிகழ்வுகளை படியுங்கள். 9:30 மணி முதல் 10 மணிக்குள் காலை உணவை முடித்து விடுங்கள். இப்படி 2 ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் படிப்பதற்காக மட்டுமே நீங்க பயன்படுத்திருப்பீங்க. மீதி 12 மணி நேரம் மீதம் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்திருப்பீங்க. இப்படி நீங்க உங்களுடைய தினசரி ஷெட்யூலை பிரித்து கொள்ள வேண்டும். மாதத்திற்கு என்னென்ன டார்கெட் என பிரிச்சுக்கணும். அதற்கு அடுத்தது ஒரு நாளும் எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும் என பிரிச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு நாளும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பிரிச்சு கொள்ள வேண்டும். அதற்கடுத்து நாம் பின்பற்ற வேண்டியது 3R மெத்தட். உங்களுக்கு ஷெட்யூல்ல 1 hour 2 hour 3 hour கொடுத்திருப்பேன். அதென்ன, இந்த 3Rல முதல் R என்பது ரீடிங்கை குறிப்பிடும், படித்தலை குறிப்பிடும். தினசரி நீங்கள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா 2 hour, அதாவது ரீகலெக்ட், நீங்கள் படித்ததை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது 3R என்பது எதை குறிப்பிடுகிறதுனா ரிவிஷன். ரிவிஷனை எப்படி பண்ணணும், 7 நாட்களுக்கு ஒரு முறை அந்த 7 நாள் படிச்ச எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். 14 நாட்களுக்கு ஒரு முறை இதற்கு முன் படித்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். மாதத்திற்கு ஒரு முறை இதற்கு முன் படித்த அனைத்தையும் ரிவிஷன் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் மாதத்திற்கு 3 முறை ரிவிஷன் ஷெட்யூல் போட்டோம் அப்படின்னா கடைசியாக தேர்வு எழுதும் மாதத்தில் நாம் மிக எளிமையாக 100% சிலபஸை 2 முறை ரிவிஷன் பண்ணலாம். இதுதான் மிகப்பெரிய யுக்தி. இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது தொடர்
முயற்சி என்பது மிக மிக முக்கியம். இன்றைய டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்துல நிறைய புதிய பாடங்களை கொடுத்திருக்கிறாங்க, நிறைய படிக்க வேண்டிய பாடங்களை கொடுத்திருக்கிறாங்க. மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது நமக்கு செட் ஆகாது, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை விட்டு வெளியே போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் நினைக்க கூடாது. அப்படி விலகுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு பெரிய யானையுடைய கால்ல சிறிய சங்கிலியால் கட்டிவிடப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வச்சிருக்கிறாங்கல்ல, அவர்களை போன்றவர்கள் தான். அந்த யானைக்கு வேண்டுமென்றால் அந்த சங்கிலி உடைக்கப்பட முடியாதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டஃப்பான சிலபஸ் நமக்கு கொடுத்தாலும் நம்மளால அதை பிரேக் பண்ண முடியாதா? நிச்சயமாக பிரேக் பண்ண முடியும். எனவே தொடர் முயற்சியில் ஈடுபடுங்க. எவ்வளவு பெரிய டஃப்பான சிலபஸாக இருந்தாலும் நாம் வெற்றி பெறலாம். நான் இப்ப சொல்ல போற ஸ்ட்ராட்டஜி மற்றும் சக்சஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இது மிகப்பெரிய ஆய்வினுடைய முடிவாக வெளியானது. இத பின்பற்றுபவர்கள் நிச்சயமாக உலகின் தலை சிறந்த ஓட்டப்பந்தய வீரராக மாறி இருக்கிறாங்க, உலகின் தலை சிறந்த சாதனையாளர்களாக மாறி இருக்கிறார். அந்த சோதனையின் ஆய்வு முடிவு என்ன செய்யுதுன்னா, இந்த உலகின் சிறந்த ஆட்டக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த முதலிடம் பெறும் ஆட்டக்காரர்களுக்கும் இடையே 1% மட்டுமே வித்தியாசம். இந்த உலகத்துல டாப் 10 இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல முதல் இடத்தில் இருப்பவருக்கும் 10வது இடத்தில் இருப்பவருக்கும் எவ்வளவு சதவீதம் வித்தியாசம்னா 1% வித்தியாசம் தான் தெரியுதான். அது என்ன 1% வித்தியாசம் என்றால், சிறந்த ஆட்டக்காரர் கொடுக்கும் உழைப்பு 99% இருக்கான். முதல் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, அவர் கொடுத்த உழைப்பு 100% இருக்கு. நீங்க தினம் தினம் ஒரு சதவீதத்தை உங்களுடைய உழைப்புல கூட்டிக்கிட்டே போனா சிறந்த ஆட்டக்காரரும் ஒரு நாள் மிகச்சிறந்த ஆட்டக்காரராக மாற முடியும். நீங்க எப்ப தினம் தினம் அந்த 1% கூட்டுவதை நிறுத்தி விடுகிறீர்களோ நீங்க அங்கேயே நின்றுடுவீங்க, சாதனையாளர்களாக நீங்க மாற மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? படிக்க வேண்டும், வகுப்புகளில் படிக்க வேண்டும், வீட்டில் படிக்க வேண்டும். படித்து அதை கண்டிப்பாக மதிப்பீடு செய்ய வேண்டும். இதற்கு தான் அந்த 100க்கு 100 ரூலை சொல்லி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 20,000 கேள்விகளை நீங்க பயிற்சி செய்யணும்னு. அப்போ படிக்கிறீங்க, மதிப்பீடு செய்யறீங்க. அந்த மதிப்பீடுல 100 மார்க் முதல் டெஸ்ட்ல எடுக்கிறீங்கன்னா மறுபடியும் படிச்சுட்டு அடுத்த தேர்வு எழுதும் போது 101 மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளில் இருந்து அடுத்த நாளுக்கு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வெற்றி 1% நிச்சயமாக உயர்ந்திருக்க வேண்டும். அப்படி உயர்ந்திருந்தால் நீங்கள் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக எந்த துறையில் நினைத்தாலும் உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த 1% உயர்வு ரூலை யாருமே ஃபாலோ பண்றதில்லை. 99, 98, 75, 70ன்னு போயிட்டே இருக்குமே தவிர 100க்கு மேல போகாது. முதல் டெஸ்ட்ல 120 எடுப்பாங்க, அடுத்த டெஸ்ட் 160 எடுப்பாங்க, அதுக்கு அடுத்த டெஸ்ட் 50க்கு வந்துருவாங்க. இது மிக மிக மோசமான ஒரு விளைவு. இப்படி நீங்க பண்ணக்கூடாது. கிராஜுவலா உங்களுடைய உழைப்பு தினம் தினம் 1% அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். அதற்கு தேர்வு தான் ரொம்ப முக்கியம், மதிப்பீடுகள் ரொம்ப முக்கியம். இதை எப்படி விளக்கலாம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளி என்ன செய்யறாருன்னா, விவசாயி கிட்ட இன்று ஒரு நாள் நான் உங்களுக்கு என்ன தரேன்னா நேரம் தரேன். காலை சூரிய உதயத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை நான் உனக்கு நேரம் தரேன். அந்த நேரத்துல நீ எவ்வளவு தூரம் ஓடிட்டு மறுபடியும் நீ ஆரம்பித்த இடத்திற்கு வருகிறாயோ அதுவரையும் இருக்கக்கூடிய எல்லா நிலமும் உனக்கு எழுதி தந்து விடுகிறேன் என முதலாளி சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு அந்த விவசாயி ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பிச்சவரு ஓடிக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு தூரம்னாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறார். திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. அதிகமான வெயில் அடிக்குது. அவர் உடலில் இருந்த எல்லா சக்தியுமே வெளியேறிவிட்டது. ஒரு 3 மணிக்கு தான் அவருக்கு ஞாபகம் வருது, திரும்பி நம்ம போனாதானே நாம் ஓடி வந்த எல்லா இடமும் நமக்கு கிடைக்கும்ட்டு. அந்த நேரத்துல யோசிச்சுட்டு திரும்பி வரார். திரும்பி ஓடி வருகிற பாதி வழியிலேயே மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விடுகிறார். அவருக்கு ஒரு காணி நிலம் கூட கிடைக்கவில்லை. அவர் செய்த தவறு என்ன என்றால் ஓடிக்கொண்டே இருந்ததுதான். அதை தான் நீங்களும் செய்றீங்க. நிறைய புத்தகம் படிக்கணும்னு நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. ஒரு காணி நிலம் கூட உங்களுக்கு கிடைக்காது. புத்தகத்தை படிக்க வேண்டும், திரும்பி வந்து அதை மதிப்பீடு செய்ய வேண்டும். மதிப்பீடு செய்துவிட்டு தவறு செய்திருந்தால் அதை திருத்தி கொண்டு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்பெண்ணையும் உங்களுக்காக நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க புத்தகத்தை படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதனால் உங்களுக்கு எந்த பயனும் விளையாது. எனவே மாணவர்களே, அதிக அளவில் தேர்வுகள் எழுதுங்கள், அதிக அளவில் திருப்புதல் செய்யுங்கள். எல்லா மதிப்பெண்களும் உங்களுக்கானது, எல்லா நிலங்களும்
உங்களுக்கானதாக மாறும். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, நல்ல நேரத்திற்காகவும் நல்ல கருவிகளுக்காகவும் காத்திருக்காதீர்கள். நெப்போலியன் ஹில் அதைத்தான் குறிப்பிடுகிறார். எதற்காகவும் காத்திராதேன்னு சொல்றார். எனக்கு நல்ல சூழ்நிலை இல்ல, எனக்கு நல்ல பெற்றோர் இல்ல, எனக்கு நல்ல சுற்றுச்சூழல் இல்ல, எனக்கு வசதி இல்ல, எதுக்காகவும் காத்திருக்காது. சரியான நேரம் எப்போதும் வராது. ஒரு செயலை செய்வதற்கு சரியான நேரம் எப்போதும் வராது. இப்பொழுது எங்கு இருக்கிறாயோ, எந்த நிலையில் இருக்கிறாயோ அதிலிருந்தே நீ தொடங்கு. உன்னிடம் இருக்கின்ற கருவிகளிடம் இருந்து செயல்படு. உன் கையில எந்த புத்தகத்தில் இருந்தோ அதிலிருந்து படிக்க ஆரம்பி. உன்கிட்ட என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை பயன்படுத்தி மட்டும் படிக்க ஆரம்பி. உனது செயல்பாட்டில் சிறந்த கருவிகள் வந்து சேரும். நீ ஆரம்பிச்சா மட்டும்தான் உன் கையில வந்து சேரும். உடல் இயங்குகின்ற பொழுது சக்தி உருவாவது போல நம்ம உடல் இயங்கினாதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எரிந்து சக்தி உருவாகும். அதுபோல செயலில் இறங்கி முன்னேறும் பொழுதுதான் புதிய புதிய சக்திகள், புதிய புதிய யுக்திகள் கிடைக்கும், புதிய புதிய வழிகள் கிடைக்கும். இறுதியில் நமக்கு வெற்றியும் கிடைக்கும். எனவே மாணவர்களே, சரியான நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள். இன்றைய நாளே, இன்றைய பொழுதே, இந்த இடமே, இருக்கின்ற இடமே சிறந்த இடம், சிறந்த நேரம், சிறந்த கருவி. அதை வைத்துக் கொண்டே படிக்க ஆரம்பியுங்கள். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்பது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல, அது ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயம். பந்தயத்தில் கடைசி வரை ஓடி பரிசு பெற்றால் உங்களுக்கு வெற்றி. அதே பந்தயத்தில் இதுவரை யாரும் கடந்திராத வேகத்தில் ஓடி வெற்றி பெற்றிருந்தால் அது சாதனை. பல பேர் இதை என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, 100 மீட்டர் ரேஸ் நினைச்சுக்கிறீங்க. நோட்டிபிகேஷன் வந்தா நான் அப்படியே ஓடி போயிட்டு ஓடி வந்துருவேன்ட்டு. நோட்டிபிகேஷன் வந்து படிச்சா கீழே விழுந்து முட்டி கைகால் தான் உடையும். டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்பது மராத்தான் ஓட்டம் என ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கடைசி வரை நாம் படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் அது வெற்றியாக மாறும். நன்றாக படித்தால் சாதனையாக மாறும். நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தினா வெற்றி பெறுவது நிச்சயம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடைசியா உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 12 உக்திகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவை பார்த்த பிறகு உங்களுக்குள் தேர்வில் வெற்றி பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளதா என கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. எத்தனை பேர் நேர்மறை எண்ணங்களோடு உங்களுடைய பதில்களை பதிவிடுகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.